ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு அக்கௌண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க ப்ரீஃபாக. அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர் வைப்பு நிதி. இப்போ நிறைய பேருக்கு, பெரும்பாலான பேருக்கு ஆர்டி அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அதான் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டை மந்த்லி பே பண்ணிட்டு வர்றது. அது குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நம்ம கட்டின பிரின்சிபலோடைய நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் கூட நம்ம அதில் அந்த 5 இயர் பீரியடில் நமக்கு என்னென்ன அதில் அட்வான்டேஜஸ் அண்ட் அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஸோ அதில் இருக்க டீஃபால்ட்ஸ், நாமினேஷன் பண்ணுறது, நம்ம அட்வான்ஸாக அதில் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கட்டினா என்ன பயன், நமக்கு என்ன, ஸோ அது லாக்அப் பீரியட் என்ன, எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன, ஸோ அதில் நம்ம வித்ட்ராயல் பண்ண முடியுமா, லோன் எடுக்க முடியுமா, இல்லை முன்னாடி அதை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியாமே அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்களாவோ, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ என்னோடய ஏர்னிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்குது. கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து நான் ஒரு சேவிங்ஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் ஒரு சேவிங்ஸில் வைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்படி ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம உண்டியலில் சேவ் பண்ணி வைக்கிறோமோ, அதே போல் நான் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸோட ஒரு செக்யூரிட்டியாக சேவிங்ஸை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ₹100 கூட நீங்கள் பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மந்த்லி அந்த 500 கட்டிகிட்டே இருக்கணும் அப் டில் 5 இயர்ஸ், அதாவது 60 months வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெச்சூரிட்டி வேல்யூ எடுத்துக்கலாம். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை பற்றி நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இருக்குது. அதாவது எந்த ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கலாம், ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம், சப் ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் நீங்கள் தைரியமாக இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட எலிஜிபிலிட்டி, நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இந்தியா ரெசிடென்ட் என்ஆர்ஐ வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. 18 வயசு கடந்தவங்க யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பேர்லேயே மேஜர் அக்கௌண்ட்டாகவே இருக்கும். அல்லது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 to 18 வயசில் இருக்கிறவங்க அவங்க பேரில் அவங்க கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். 2 or 3 adults ஜாயின் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம எத்தனை அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ லிமிட், என்ன லிமிட்டும் கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ அக்கௌண்ட்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக போஸ்ட் ஆஃபீஸில் பிஓஎஸ்பி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். பிகாஸ் அதில் ஏதாச்சும் ஃபெய்டிங்கிறது இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 1, பேன் கார்டு ஜெராக்ஸ் 1 தேவைப்படும். அண்ட் பிஓஎஸ்பி அக்கௌண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃபீஸில் இருக்கும், அதையும் வாங்கிட்டு, அண்ட் கேஒய்சி ஃபார்மும் அங்கே ஆஃபீஸில் இருக்கும், அதையும் வாங்கி அந்த அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டையும் வாங்கி நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ எஸ்பி அக்கௌண்ட்னாவே ஆர்டி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டி அக்கௌண்ட்டில் லிமிட்ஸ் எவ்வளோ வரைக்கும் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும், எதுலேருந்து, ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ₹100 நீங்கள் மந்த்லி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆர்டியில் பண்ணுறீங்களோ அதே தான் கண்டினியூஸாக 16 months, அதாவது 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மந்த்லி இவ்வளோ தான் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 பண்ண முடியும். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னால் மந்த்லி ஒரு ₹110 பே பண்ண முடியும். அரல்ஸ் ஒரு ₹520, இல்லை ₹550, ₹540 அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். 102, இல்லை 103, 105, 105, சரி 505, 1002 அந்த மாதிரி டெபாசிட்டை உங்களால் பண்ண முடியாது. மல்டிபிள் ஆஃப் 10 தான் உங்களோட டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஜனவரி 2022 அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் 5.8%. அது வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுடைய மெச்சூரிட்டி டைமில் தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுடைய நீங்கள் கட்டின பிரின்சிபலும். அண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து ஐடி ரிபேட் கிடையாது. ஆர்டி வந்து உங்களுடைய ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபேட் அப்படிங்கிறது இருக்குது. ரிபேட் அப்படிங்கிறதுனால நீங்கள் அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். நீங்கள் கம்மியாக கட்டினாவே போதும். நீங்கள் முன்னாடி அட்வான்ஸ்னால் நீங்கள் 6 months 7 months 8 months அப்படிங்கிற அமௌண்ட் வந்து சேர்த்து ஒரே மந்த்தில் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு அது வந்து லாபம். 6 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% உங்களுக்கு வந்து அதில் ரிபேட்டாக வரும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 500 ரூபா அப்படின்னா அதில் 10%ங்கிறது உங்களுக்கு 50 rupees. ஸோ அந்த 50 rupees நீங்கள் வந்து உங்களுக்கு ரிபேட்டாக வரும். அதாவது உங்களுக்கு 50 ரூபா அதில் லாபம் 6 மாதத்துக்கு சேர்த்து கட்டினீங்கன்னா. 6 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும். இதே 12 மாதத்துலேருந்து 17 மாதம் வரைக்கும்னா இல்லை 40% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிபேட்டாக வருது. ஸோ நீங்கள் இதை வந்து மந்த்தில் எந்த டேட்லனாலும் பண்ணிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ஆம் தேதி இந்த மாதத்துக்கு கட்டுறீங்க, 2ஆம் தேதி அடுத்த மாதம் கட்டியிருக்கிறீங்க, 5ஆம் தேதி 4 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறீங்க அப்படின்னாலுமே இந்த லிமிட்டுக்குள்ளே தான். ஸோ அதாவது இந்த ரிபேட் வந்து இதே வேல்யூ தான், உங்களுக்கு இதே பெர்சன்டேஜ் தான். ஸோ ஒரே டைமில் கட்டினாலும் சரி, மந்த்தில் எந்த டேட்டில் நீங்கள் கட்டினாலுமே நீங்கள் வந்து இந்த ரிபேட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் இல்லைனா 12 மாதத்துக்கு மேலே நான் மொத்தமாக 18 24 30 மாதங்கள் சேர்த்து நீங்கள் ஒரே டெபாசிட் பண்ணிங்கனாலுமே அதுக்கான பெர்சன்டேஜஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இந்த டேபிளில் பார்க்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், நீங்கள் கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்கிங் டெபாசிட்ஸ், அதாவது ஆர்டி அக்கௌண்ட் வந்து எந்த மாதிரி நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து மாதத்தோடைய 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி இதுலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். 15th of every monthக்குள்ளே கட்டிடணும். அதாவது 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறதுக்கு வராது. அண்ட் நீங்கள் 15ஆம் தேதிங்கிறது ஹாலிடேயாக இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நாளே ஒர்க்கிங் டேயில் கட்டிடணும். அதுக்கு முந்தின ஒர்க்கிங் டேலே கட்டிடணும். அண்ட் பிட்வீன், அதாவது 15ஆம் தேதிக்கு அடுத்து 16ஆம் தேதியிலேருந்து அந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கட்டிக்கலாம். நீங்கள் கட்டிங்க. இதோட டிஃபால்ட்ஸ் என்ன? நீங்கள் லேட்டாக கட்டினீங்க அப்படின்னா அதுக்குடைய ஃபைன் அப்படிங்கிறதா டிஃபால்ட்டு, அதாவது பெனால்ட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய எவ்வளோ வேல்யூ, அதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம லேட்டாக கட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபா அப்படிங்கிறது தான். அதாவது 10 ரூபாய்க்கு 10 பைசே அப்படின்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா அப்படிங்கிறது. அதாவது ஒரு மந்த்து நீங்கள் கட்டலை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கட்டும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா கட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் 101 ரூபாயாக கட்ட வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் அந்த மந்த்துக்குள்ளது 100 ரூபா அப்படின்னு சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். 4 டிஃபால்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அலவுடு. 4 டிஃபால்ட்னா அதாவது மாதம் உங்களுக்கு நீங்கள் 100 ரூபா கட்டுறீங்கன்னா அந்த 4 மாதத்துக்கும் அந்த 1 ரூபா உங்களுக்கு சேர்த்துட்டே வரும். ஸோ அதுதான் டிஃபால்ட்ஸுங்கிறது. 4 மாதம் வரைக்கும் தான் டிஃபால்ட் அலவுடு. இதே 4 மாதத்துக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கன்யூ ஆகிடும். அதாவது டெம்பரரியாக தான் டிஸ்கன்யூ ஆகும். ஆனால் நீங்கள் அந்த 5ஆவது மாதத்தில் நீங்கள் அதை ரிவைவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் டெபாசிட் நீங்கள் அதை பண்ணுறீங்க, நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அது ரிவைவ்டு ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட்லாகவே டிஸ்கன்யூ ஆகிடும். உங்களால் நீங்கள் வந்து எந்த டெபாசிட்டும் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஸர் மட்டும்தான் 3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண முடியும். அண்ட் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு கூட எடுக்க முடியும். மெச்சூரிட்டி டேட் ஆனதுக்கப்புறம் தான். ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்புக்கில் பிரிண்ட் போடும் போதே உங்களுக்கு வந்து எழுதி தந்துடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ டிஃபால்ட் ஃபீ அப்படிங்கிறத. ஸோ வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் நாமினேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே 4 நாமினி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அலவுட் இருக்குது. அண்ட் இந்த அக்கௌண்ட்டை வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் நாமினியை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை எதாவது அப்டேட் பண்ணணும் நடுவில் அப்படின்னாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு மட்டும் 50+ GST சார்ஜஸ் வரும். ஆல்ரெடி வந்து மாதம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் POSB போஸ்ட் ஆஃபீஸோடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் முதல்ல ஓப்பன் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகி ஆட்டோ டெபாசிட் ஆகிறதுக்கான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அதில் டீட்டெயில் சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி இதுக்காக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும், இதுக்காக போய் நின்றுட்டுருக்கணும், இதை ரிமைன் பண்ணிகிட்டு இருக்கணும், மறந்துட்டால் டிஃபால்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான இந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி அன்றைக்கி எஸ்பிலேருந்து டெபிட் ஆகி உங்களுடைய ஆர்டியில் கிரெடிட் ஆகிரும். அந்த 15ஆம் தேதி லீவ் அப்படின்னாலும் அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிரும். ஆர்டி புக் ஏதாவது மிஸ் ஆனாலும் கூட டூப்ளிகேட் பாஸ்புக் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் இந்த அக்கௌண்ட் பீரியடு டோட்டல் 5 years முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணிக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். அதாவது இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 5ஆவது வருஷத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 வருஷம் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்.
பண்ண அந்த ஆர்டி அக்கௌண்ட் வந்து வித் ஆர் வித்தவுட் டெபாசிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை டெபாசிட் பண்ணாமல் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து லாக்அப் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிங்களோ ஸோ அதே இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில். இந்த ஆர்டி அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ராயல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்னா 50% வரைக்கும் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ஆர்டி அக்கௌண்ட் 1 இயர் தாண்டிச்சுன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து 1 இயர் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து வித்ட்ராயல் அலவுட் இருக்குது. இல்லை லோன் வேணும்னாலும் ஆர்டியில் நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்தே லோன் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 months, அதாவது 12 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ரெகுலர் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அண்ட் எந்த டிஃபால்ட் ஃபீயும் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் லோன் தருவாங்க. அண்ட் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் தான், அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் தான் இருக்கணும். அண்ட் லோன் அமௌண்ட் வந்து ஆர்டி அக்கௌண்ட்டோட தனி தான். லோன் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டி அக்கௌண்ட் கிடையாது, அதுக்கு தனியான பாஸ்புக்கும் அதுக்கு தனியான அக்கௌண்ட்டு தருவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எப்படி டொனேட் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் +1 அப்படின்னா அண்ட் ரீபேமெண்ட் அந்த லோன் பண்ணிக்கலாம், லம்சமாக பண்ணிக்கலாம், இல்லைனா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்டி மந்த்லி எப்படி ஈக்குவலாக இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே போல். அண்ட் டினாமினேஷன் அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் தான் இருக்கணும். ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். நீங்கள் லாக்அப் பீரியடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 years தானே. ஸோ அது 3 yearsக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டில் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்போ வந்து அந்த அக்கௌண்ட் டிஸ்கன்யூடு அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ரெகுலராக கூட இருக்கலாம். நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஸோ அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணி ரிபேட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணின அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். இப்படி பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. அதுவும் மட்டும் பண்ணுற டேட்டும் அப்படிங்கிறது முக்கியம். ஆன் ஆர் பிஃபோர் 10th, அதாவது 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 11வது நீங்கள் அந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணணும் தான் இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். டைம்லையும் உங்களுக்கு எங்கேயும் அலைய வேண்டிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனோ அதே போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் மீட் பண்ணி அங்கே உங்களுடைய க்ளோசர் ஃபார்ம் அண்ட் உங்களுடைய பாஸ்புக் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட் வந்து உங்களுடைய டோட்டல் அமௌண்ட், அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய எஸ்பியில் கிரெடிட் ஆகிரும். உங்களுடைய ஐபிபியிலேருந்து கூட கட்டலாம். நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதிலிருந்து கூட கட்டலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய பாஸ்புக் கொண்டு போய் கட்டலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏர்னிங்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு அக்கௌண்ட். பிகாஸ் இப்போ இருக்கிற பேங்க்ஸை காட்டிலும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை விட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. 5 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு லம்சமாக கிடைக்கும் போது உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். டி அக்கௌண்ட் பற்றின இந்த வீடியோ அண்ட் என்னுடைய ஓரளவுக்கு நான் கவர் பண்ண முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.